New Hope TV, your encounter with God. With now our families evolving and us being nuclear families, sometimes we don't have our grandparents living with us. இப்படியாக கூட்டு குடும்பத்திலிருந்து நாம் தனி குடும்பமாக நாம் இப்பொழுது பிரிந்து இருக்கிறதுனால பல பேருக்கு இந்த தாத்தா பாட்டியின் அருமை தெரியாமல் இருக்கிறது. So when the grandparents are elsewhere, இப்படியாக தாத்தா பாட்டி வேறொரு இடத்திலே வைத்து இருக்கும் பொழுது it is the joy of the parents to take them to their grandparents' house. இந்த பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைகளை அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டி கொண்டு செல்வது ரொம்ப ஆசைப்படுவாங்க. They love to see their children taken to their parents. இப்படியாக தங்களுடைய அந்த அவர்களுடைய பெற்றோர்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்வதிலே இந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு அவ்வளவு ஒரு ஆசை. So these parents tell their children, இப்படியாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பார்த்து சொல்வார்கள், you know child, your grandparents love you so much. உங்களுக்கு குழந்தை உனக்கு தெரியுமா உங்க தாத்தா பாட்டி உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க. They are so affectionate of you. உங்கள் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். Just like you saw this outpour of love of this grandpa, just the same way they have so much love to pour out for you. இப்பொழுது இந்த தாத்தா எப்படி தன்னுடைய அன்பை அந்த குழந்தை மேல் அப்படியே பொழிந்தாரோ அதே போல உங்க தாத்தா பாட்டி உங்க மேல அவ்வளவு அன்பாக இருக்காங்க. Their love for you is overwhelming and they cannot wait to see you. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு அதை உங்களை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். They are so impatient for the time that they will finally get to spend time with you. அப்படியாக தங்களுடைய பேர குழந்தைகளோடு தங்களுடைய நேரத்தை செலவழிக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். And when you are away, they count their days so they can see you again. அவர்களை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுது அவர்களை சென்று பார்ப்பீர்கள் என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். Finally when you come near to them, கடைசியாக நீங்கள் அவரிடத்தில் போகும் பொழுது, when you step inside their house, அவருடைய வீட்டுக்குள்ளாக நீங்கள் செல்லும் பொழுது, they cannot contain their excitement. இதோ அவர்களுடைய உற்சாகத்தை அவர்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. They want to hug you so tight. உங்களை அப்படியே கட்டி அணைக்க They துடிப்பார்கள். want to kiss you all over. உங்களை முத்தம் செய்யும்படியாக துடித்து And நிற்பார்கள். knowing that you are coming home to them, இப்படியாக அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போக போகிறீர்கள் என்று தெரிந்த they have பொழுது stored up all those chocolates and ice creams and food and everything that will make you happy. உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக உங்களுக்கு பிடித்த உணவுகள், சாக்லேட், ஐஸ்கிரீம் போன்ற காரியங்களை எடுத்து So வைத்திருப்பார்கள். the parents always tell the little children of the love their grandparents have for them. இப்படியாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாத்தா பாட்டி அவர்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை குறித்து சொல்லிக்கொண்டே And the இருப்பார்கள். time the children see their grandparents' love for them, இப்படியாக அந்த பேர குழந்தைகள் அந்த தாத்தா பாட்டியின் அன்பை அப்படியாக காணும் பொழுது they cherish being pampered by them. அவர்களை எப்பொழுதும் அவர்களை செல்லம் கொடுத்து விட்டு கெடுப்பார்கள். When the grandparents hug them, they hug them tighter. இப்படியாக தாத்தா பாட்டி கட்டி அணைக்கும் பொழுது அவர்களும் அப்படியே கட்டி அணைத்துக் When the கொள்வார்கள். grandparents give them kisses, they give them sloppy kisses back again. தாத்தா பாட்டி முத்தமிடும் பொழுது இவர்களும் அவர்களுக்கு முத்தம் செய்வார்கள். They cannot wait to run into the grandparents' arms. அவருடைய கைகளுக்குள்ளாக போய் கட்டி அணைக்கும்படியாக ஓடிச் So செல்வார்கள். once the grandchildren see their love for the grandparents' love for them, இப்படியாக இந்த பேர குழந்தைகள் அவருடைய தாத்தா பாட்டி அவர்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை பார்க்கும் you பொழுது see it is a beginning of a relationship between the grandparent and the grandchild. அது ஒரு உறவின் ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு தாத்தா பாட்டி அந்த பேரன் பேத்திகளின் உறவின் ஆரம்பமாக You இருக்கிறது. see there is a bond of love between the grandparent and the grandchild. அந்த தாத்தா பாட்டியும் அந்த பேர குழந்தைகளுடைய அன்பின் பிணைப்பாக இருக்கிறது. Once the grandchild sees the love, இந்த அன்பை அந்த பேர குழந்தைகள் பார்க்கும் பொழுது the parents no longer have to call their children and say, listen, it is your duty to spend time with your grandparents. பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை பார்த்து இது உங்களுடைய தாத்தா பாட்டியோடு நேரம் செலவழிப்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்று கூற வேண்டிய அவசியம் இல்லை. Parents no longer need to call their children and say, if you do not give them your time, it is not going to be good, you're not going to see blessings. நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Parents no longer need to warn them saying you must obey and respect your grandparents. நீங்கள் உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு செலுத்த வேண்டிய அந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு
குழந்தைகளை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. And if you do not do that, you are going to be cursed for life. இதோ நீங்கள் அப்படி அன்பு செலுத்தவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாபத்துக்குள்ளாவீர்கள் என்று சொல்ல வேண்டிய If அவசியம் you do இல்லை. not respect or obey unto them, you are not going to be blessed in life. இதோ உங்களை வாழ்க்கையிலே வைத்து நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் செலுத்தவில்லை என்றால், Or the grandparents, the parents needn't call the children and say, listen, I'm going to take you to my parents' house. They have some food for you. They have toys for you. They have chocolates for you. So can you please come see them with me? இப்படியாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பார்த்து, நாம் இப்பொழுது உங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக போறோம், அங்க உங்களுக்கு உணவு வைத்திருப்பாங்க, சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, நீங்க என்னோடு கூட வர வேண்டும் என்று பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் The இல்லை. parents no longer need to do all of that. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய Because அவசியம் இல்லை. once the grandchild sees this love, ஏனென்றால் இந்த பேர குழந்தைகள் அந்த அன்பை காணும் பொழுது, once they see their kindness, அவர்களுடைய இரக்கத்தையும் கருணையும் பார்க்கும் பொழுது, once they see their affection like no other, இதோ மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் மேல் செலுத்துகிற அந்த அன்பை பார்க்கும் they பொழுது, will run to their grandparents' homes. இப்படியாக பேர குழந்தைகள் தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஓடிச் செல்வார்கள். Not out of fear, பயத்தின் நிமித்தமாக அல்ல, not out of compulsion, யாரோ தங்களை நிர்பந்தம் செய்கிற காரணமாக not அல்ல, as a duty unto their parents. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் ஒரு கடமையாக அங்கே போவதில்லை. They will run longing to see their grandparents' face lights up. இதோ தங்களுடைய தாத்தா பாட்டியின் நாட்களை வெளிச்சம் கொடுக்கும்படியாக அந்த அன்பிற்காக ஓடி They போவார்கள். will run to feel their embrace. அவர்களுடைய கட்டி தழுவுதலை காணும்படியாக, அதை உணரும்படியாக ஓடிச் செல்வார்கள். Grandchildren will run by themselves. பேர குழந்தைகள் அவர்களே தானாக ஓடிச் And செல்வார்கள். no matter how they age, அவர்கள் எவ்வளவு வயதாக no இருந்தாலும் கூட, matter how life changes, அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறி போயிருந்தாலும், and even if the world offers them better chocolates and ice cream, இந்த உலகம் இன்னும் மேலான சாக்லேட்டையும் ஐஸ்கிரீம்களையும் கொடுத்தாலும் கூட, they will still go seeking their grandparents. அவர்கள் தங்களுடைய தாத்தா பாட்டிகளை நோக்கி தான் செல்வார்கள். Because they know that here love they can find no other. ஏனென்றால் அவர்கள் மேல் செலுத்துகிற அன்பை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். Affection they find here nowhere else in the world they could find. இந்த உலகத்திலே வைத்து தன்னுடைய தாத்தா பாட்டி கொடுக்கிற அந்த அன்பை யாரும் கொடுக்க முடியாது என்று தெரியும். It will be the relationship அது அந்த உறவை குறிக்கிறது. between the grandparent and the அது grandchild. எந்த உறவு? தாத்தா பாட்டி பேரன் பேத்திகளுடைய உறவை It குறிக்கிறது. will be the bond of love. அது அன்பின் ஒரு பிணைப்பாக இருக்கிறது. Similarly, அதே போல when children of God இதோ தேவ பிள்ளைகள் come to the Father's house, இதோ பிதாவின் வீட்டுக்கு வரும் பொழுது கூட, here nobody needs to attract them. யாரும் ஆசை வார்த்தை கூறி இந்த இடத்திலே வரும்படியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Saying, please my son, மகனே, there are some chocolates there, இந்த இடத்தில் வைத்து சில சாக்லேட்ஸ் some இருக்கு, blessings you will receive, இந்த இடத்தில் வந்தா சில ஆசீர்வாதங்கள் some கிடைக்கும், miracles you will have. பல அற்புதங்கள் நடக்கும். So please come with me to the Father's house. ஆகவே என்னோடு கூட இந்த பிதாவின் வீட்டிற்கு வாருங்கள். Nobody needs to look at the children of God இப்படியாக தேவ பிள்ளைகளை பார்த்து and say, you know what, இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. if you don't give him the time, நீ தேவனுக்கு நேரம் செலுத்தவில்லை if என்றால், you don't spend time with your father, உன்னுடைய பிதாவினோடு கூட நீ நேரம் செலுத்தவில்லை you are என்றால், going to be cursed for life. இதோ நீ உன்னுடைய வாழ்க்கையிலே சாபம் வந்து You சேரும். are not going to be blessed in life. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியாது. Nobody needs to look at children of God இப்படியாக தேவ பிள்ளைகளை பார்த்து யாரும் சொல்ல வேண்டிய and say, அவசியம் if இல்லை. you do not obey, நீ இப்படி தேவனுக்கு ஒபே பண்ணவில்லை you என்றால், are going to be cursed. இப்படியாக நீ சாபமாக If ஆகிவிடுவாய். you do not respect, நீ மதிப்பும் மரியாதையும் கொடுக்கவில்லை you are என்றால், not going to go do good in life. உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியத்தை நீ பார்க்க So முடியாது. you better come. ஆகவே நீ என்னோடு கூட வர So வேண்டும். you better respect. நீ இப்படியாக மரியாதை செலுத்த So you வேண்டும். better obey the Abba இதோ Father. அவருடைய அப்பா பிதாவுக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். Nobody needs to instill fear and compulsion within the children. இப்படியாக தேவ பிள்ளைகளின் இருதயத்திலே காரியங்களை புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை. But instead, ஆனால் when here இங்கே வரும் பொழுது they say the Father, இந்த பிதாவானவர், this Abba Father, இந்த அப்பா He பிதாவானவர், loves you like no other. இதோ யாரும் செலுத்தக்கூடாத அந்த அன்பினாலே நம்மை அன்பினாலே He செலுத்துகிறார். cares for you like no other. இதோ உங்கள் மேல் அப்படிப்பட்ட அக்கறை
அக்கறை His வைத்திருக்கிறார். affection for you is like no other. இதோ யாரும் செலுத்தக்கூடாத அந்த அன்பை உங்கள் மேல் All செலுத்துகிறார். his goodness for you is like none other. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாம் No பல. matter how you age, நீ உங்களுக்கு எவ்வளவு வயது no போனாலும் சரி, matter how you change in life, இது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியாக மாறினாலும் சரி, this Abba Father is always going to be there with you. இந்த அப்பா பிதாவானவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்க No போகிறார். matter who leaves your side, இதோ உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை விட்டு சென்றாலும் He is going to be your constant. அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்க And போகிறார். when this child, இந்த குழந்தை, when children of God இந்த தேவ பிள்ளைகள் see the love of the Father, தேவ அப்பாவினுடைய அந்த அன்பை காணும் பொழுது, see the kindness of the Father, இதோ அந்த கருணையை காணும் பொழுது, see the affection of the Father, அந்த பிதாவினுடைய அதிகமான அந்த அன்பை பார்க்கும் there பொழுது, is a beginning of a relationship. அந்த இடத்தில் ஒரு உறவின் ஆரம்பத்தை நாம் There பார்க்கிறோம். is a beginning of a bond of love. இதோ ஒரு அன்பின் பிணைப்பின் ஆரம்பத்தை நாம் So பார்க்கிறோம். children of God ஆகவே தேவ பிள்ளைகளே, will wait to run to the Father's house. இதோ தேவனுடைய அந்த பிதாவின் வீட்டுக்கு வருவதற்கு நாம் ஓடி வருகிறோம். My Abba Father is waiting for me. என்னுடைய அப்பா பிதா எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். He's having his arms open wide so he can just embrace me just as I come. இதோ அவர்கள் கரங்களை விரித்து எனக்காக காத்திருந்து என்னை அணைக்கும்படியாக I காத்திருக்கிறார். cannot wait to run to the Father's house and see the joy in his face. இதோ அவருடைய முகத்திலே அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை காணுவதற்காக நான் ஓடி செல்ல I விரும்புகிறேன். cannot wait to run to the Father's house to enjoy and cherish in his presence. அவருடைய பிரசன்னத்திலே வைத்த அந்த அன்பையும் அந்த சந்தோஷத்தையும் காணும்படியாக நான் ஓடி போக When விரும்புகிறேன். children of God see the Father, இதோ இந்த தேவ பிள்ளைகள் பிதாவை காணும் பொழுது, see his love, அவருடைய அன்பை காணும் it பொழுது, is the beginning of a அந்த relationship. இடத்திலே வைத்த அந்த உறவின் ஒரு ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். See, as pastors' children, இந்த போதர்களின் பிள்ளைகளை they பார்த்தீர்கள் say என்றால், there are two kinds of pastors' kids. இதோ அதுல இரண்டு வகைகள் உண்டு. One ஒன்று, with extreme love for God and the church, அவர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த சபையின் மேலும் தேவனின் மேலும் அதிகமான அன்பு இருக்கும். and the other with the dislike for God and dislike for the church. ஆனா இன்னொரு இடத்துல ஒரு மூலையில பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவனை பிடிக்காது, சபையையும் பிடிக்காது. They say there is no in between. It's either that extreme or this extreme. ஒண்ணு அந்த மூலையில இருப்பாங்க, இல்லனா இந்த மூலையில இருப்பாங்க. நடுத்தரமா எதுவுமே கிடையாது. So I am genuinely grateful that I'm on the other extreme. இந்த இடத்தில் வைத்து நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன், நான் அந்த இடத்திலே இருக்கிறேன். I have extreme love for God and for the church. எனக்கு தேவன் மேலும் இந்த சபையின் மேலும் அதிகமான அன்பு உண்டு. The reason being, just like it is taught here in the church, அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த சபையிலே வைத்து நமக்கு போதித்ததை போல the same way it was taught in my house. என்னுடைய வீட்டிலே வைத்தும் கூட அதேதான் எனக்கு Just போதிக்கப்பட்டது. like these parents, இங்க இருக்கிற இந்த பெற்றோர்களை போல telling them the love of their grandparents to the children. இதோ தாத்தா பாட்டியின் அன்பை குறித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வதை போல Linus and I were told, லைனஸும் நானும் கூட அதைதான் எனக்கு you சொன்னார்கள். see the Abba Father. நீங்கள் அப்பா பிதாவை He பாருங்கள், loves you so much. உங்கள் மேல் அதிகமாக அன்பு You வைத்திருக்கிறார். see the Abba Father. நீங்கள் அப்பா பிதாவை பாருங்கள், He cares for you the most. உங்களுக்கு உங்கள் மேல் மிகவும் அக்கறையாக You see இருக்கிறார். the Abba Father. நீங்கள் அப்பா பிதாவை He பாருங்கள், has great plans and a great purpose for you. உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து பெரிய திட்டங்களையும் நோக்கத்தையும் You வைத்திருக்கிறார். see the Abba Father. நீங்கள் அப்பா பிதாவை He's பாருங்கள், the kindest of them all. அவர் உங்கள் மேல் கருணையாக இருக்கிறார். And when we as children, நான் அவருடைய when பிள்ளைகளாக we see the Abba Father, நாங்கள் அப்பா பிதாவை பார்க்கும் when பொழுது, we see his love, அவருடைய அன்பை பார்க்கும் பொழுது, there is the beginning of a அந்த relationship இடத்தில் வைத்த அந்த ஒரு உறவின் ஆரம்பம் ஆரம்பிக்கிறது. between us children and the Abba Father. இதோ எங்கள் மத்தியிலும் பிதாவின் மத்தியிலும் கூட There is a beginning of a bond of love ஒரு அன்பின் பிணைப்பின் ஆரம்பத்தை where பார்க்கிறோம். my parents never need to say, என்னுடைய பெற்றோர்கள் இப்படியாக எங்களை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் you இருக்கவில்லை. better serve God, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், you better respect God, நீ தேவனுக்கு வேண்டிய அந்த மரியாதையை செலுத்த you வேண்டும், better obey God, தேவனுக்கு வேண்டிய அந்த மரியாதையும் அவர் கீழ்ப்படிதலும் வேண்டும். or you are going to be cursed, அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் or சபிக்கப்படுவீர்கள். you're not going to see any blessing in your life. அப்படி செய்யவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். Parents never had to instill that compulsion of fear அப்படிப்பட்ட எந்த பயத்தையும் என்னுடைய பெற்றோர்கள் எங்களுக்குள்ளாக செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கவில்லை.
Because it was a relationship ஏனென்றால் அது ஒரு உறவாக இருக்கிறது. between me and my Abba Father. எனக்கும் அப்பா பிதாவின் இடையில் இருக்கிற அந்த உறவு Ever since we were birthed. நாங்கள் இந்த உலகத்தில் வந்த பொழுது In கூட all of these years, இந்த கடந்த வருடங்கள் முழுவதுமாக Linus and I cannot recall missing church on Sunday. லைனஸும் நானும் கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் இந்த இடத்தில் வராமல் இருக்கவில்லை. Being here, we've never one Sunday missed serving in the house of God. தேவனுடைய வீட்டிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாமல் நாங்கள் வந்திருக்கிறோம். We have both written our 10th boards. நாங்கள் 10வது படித்து We முடித்திருக்கிறோம். have both done our 12th and written our 12th 12வது boards. வகுப்பிலே கூட நாங்கள் போர்டு எக்ஸாம் We have எழுதியிருக்கிறோம். both done our UG. எங்களுடைய யூஜி படிப்பையும் நாங்கள் We have முடித்திருக்கிறோம். both done our PG. எங்களுடைய மேல் படிப்பு பிஜியும் நாங்கள் But முடித்திருக்கிறோம். Sunday after Sunday, ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட we have been in the Father's house. நாங்கள் பிதாவின் வீட்டிலே வந்திருக்கிறோம். Not out of compulsion, யாரோ எங்களை கட்டாயப்படுத்தியது not நிமித்தமாக out அல்ல, of duty, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பது but கடமைக்காக because அல்ல. this is my Father's house. இது என்னுடைய பிதாவின் வீடு. This is my time for my Father. இதை நான் என்னுடைய பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரம். This is the least I can do for my Father. இதுதான் நான் என் பிதாவுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. Giving him half the Sunday is nothing compared to him giving himself to me 24/7. 24 மணி நேரம் 7 நாட்கள் தேவன் தன்னையே எனக்காக கொடுத்த பொழுது நான் இந்த அரை நாள் என் தேவனுக்கு கொடுப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. So come sickness, என்ன ஒரு வியாதியாக come இருந்தாலும், conflicts, என்ன ஒரு சண்டையாக come இருந்தாலும், examinations, ஏதாவது ஒரு பரீட்சையாக come இருந்தாலும் கூட, challenges. பல சவால்கள் No நிறைந்திருந்தாலும், matter what, எது என்னுடைய வாழ்க்கையிலே I'm வந்திருந்தாலும், running to my Father's house இதோ நான் என் அப்பா பிதாவின் வீட்டுக்கு ஓடி வருகிறேன். because this is my relationship with my Abba Father. இதுதான் எனக்கும் அப்பா பிதாவுக்கும் உண்டான அந்த உறவை The குறிக்கிறது. Bible says வேதத்திலே நாம் in பார்க்கிறோம். 1 John 5:3, 1 யோவான் 5:3 the proof that we love God நாம் தேவன் மேல் அன்பு கூறுவது அடையாளம் என்ன? comes when we keep his commandments நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே. and they are not at all troublesome. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. So when we love our Father, ஆகவே நாம் தேவன் மேல் அன்பு கூறும் பொழுது respecting him is not troublesome. இதோ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நமக்கு பாரம் அல்ல. Obeying him is not troublesome. அவருக்கு கீழ்ப்படிவது நமக்கு பாரம் அல்ல. Surrendering to him is not troublesome. நம்மை ஒப்பு கொடுப்பது பாரம் அல்ல. Serving him is not troublesome. அவருக்கு ஊழியம் செய்வது பாரம் அல்ல. In fact, it is joy and only joy. அதற்கு மாறாக அது சந்தோஷத்தையே தருகிறது. Shall we clap our நாம் hands? கரங்களை Give God the தட்டுவோம். glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். And that is our desire for our youth as well. எங்களுடைய இந்த வாலிபர்களுக்கும் அதே எங்களுடைய வாஞ்சையாக That இருக்கிறது. every one of our youths இந்த ஏஜிசி சபையின் ஒவ்வொரு will வாலிபர்களும் be on the extreme end. நீங்கள் அந்த உச்சத்தில் இருக்க வேண்டும். Extreme love for God. தேவனுக்கு அதிகமான அன்பை செலுத்தி, Extreme love for the church. இந்த சபையின் மேல் அதிகமான அன்பை செலுத்தி, Not for parents, not for anybody else. இதோ உங்களை பெற்றோர்கள் சொல்வதன் நிமித்தமாக அல்ல, But out of your relationship with your Father. ஆனால் பிதாவினிடத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த உறவின் I want காரணமாக. to quickly take you to Hagar again. மறுபடியுமாக நாம் ஆகாரை குறித்து In இந்த இடத்திலே Genesis பார்ப்போம். 16 we see இதோ ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் Hagar இப்படியாக is பார்க்கிறோம். running to the wilderness. ஆகார் இப்படியாக வனாந்தரத்திலே ஓடிச் செல்கிறார். God stops her. தேவன் இப்படியாக தேவதூதன் நிறுத்தி, Angel of the Lord asks her, where are you running, Hagar? தேவதூதன் ஆகாரை பார்த்து எங்கே ஓடி போகிறாய் என்று Says, I'm கேட்டார். running away from my mistress. அவள் சொன்னால், நான் எஜமானி என்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் And then என்றார். God says, go back. He sends her with a promise. தேவன் இப்படியாக நீ திரும்பவுமாக செல் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தோடு அவளை திரும்ப செல்ல And this is சொல்கிறார். what Hagar says. இப்படியாக ஆகார் You சொல்கிறார், are the God who sees me. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறார். So she said, I have now seen the one who sees me. என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று The சொல்கிறார். Message Bible says, இதோ மெசேஜ் மொழியாக்கத்தில் இப்படியாக He பார்க்கிறோம். saw me, அவர் என்னை பார்த்தார், and then பின்பு I saw him. நான் அவரை கண்டேன். Turn to somebody and say, and then I saw him. பின்பு நான் அவரை கண்டேன். And then I saw him. பின்பு அவரை நான் You கண்டேன். see, a relationship always takes two.
இதுதான் உங்களுடைய உறவை குறிக்கிறதாக He saw இருக்கிறது. me, அவர் என்னை and பார்த்தார், then I saw him. பின்பு நான் அவரை கண்டேன். In the wilderness இந்த வனாந்தரத்திலே was the கூட beginning of Hagar's relationship with the Abba Father. இது அப்பா பிதாவினோட கூட ஆகாருடைய அந்த உறவின் ஆரம்பத்தை When குறிக்கிறது. she lost everything அவருடைய வாழ்க்கையிலே வைத்து எல்லாவற்றையும் தொலைத்து in விட்டால் this desert, அந்த வனாந்தரத்திலே she gained a relationship with the Abba Father. அப்பா பிதாவினோட கூட ஒரு உறவை அவள் தெரிந்து She கொண்டாள். gained a refuge. இதோ அந்த இடத்தை ஒரு அடைக்கலத்தை தெரிந்து She கொண்டாள். gained a stronghold. ஒரு கோட்டையாக அவள் She காண்பித்தாள். gained a source of love. இதோ அந்த அன்பின் ஆதாரத்தை அவள் கண்டு She கொண்டாள். gained a cure for loneliness. இதோ அவளுடைய தனிமைக்கு ஒரு பெரிய தீர்வை கண்டாள். With this relationship, இந்த உறவின் நிமித்தமாக she gained a blessing for her generations. அவளுடைய சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவள் And you பெற்றுக்கொண்டாள். see, many years later, நீங்கள் இங்கே பார்க்கலாம் பல வருடங்கள் கழிந்து when her son is now no longer a baby, அந்த அவளுடைய குழந்தையானது சிறு குழந்தையாக இல்லை, இப்பொழுது வளர்ந்து ஒரு பெரிய பிள்ளையாக she is ஆகிவிட்டாள். now again in the wilderness. ஆனால் திரும்பமாக அவள் வனாந்தரத்துக்குள்ளே போகிறாள். Lost everything again. திரும்பமாக எல்லாவற்றையும் இழந்தவளாக, Nobody by her side again. யாரும் அவள் பட்சத்தில் நின்று அவளுக்கு ஆறுதல் கூற இல்லை. Nothing in her hands again. திரும்பமாக அவள் கையிலே ஒன்றும் இல்லாதவளாக, After all of these years, இப்படியாக பல வருடங்களுக்கு பின்பும் கூட do not know how her life changed. நமக்கு தெரியாத அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறி போனது But என்று. again in the wilderness, ஆனால் திரும்பமாக the வனாந்தரத்துக்குள்ளே Bible சென்று says when Hagar was crying, இப்படியாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம், ஆகாள் அழுத God பொழுது heard the cry. அவளுடைய அங்கலாய்ப்பை தேவன் And the கண்டார். Bible says the angel of the Lord திரும்பமாக வேதத்திலே பார்க்கிறோம், தேவதூதன் ஆகாரை நோக்கி called from heaven to the earth. அவள் பரலோகத்திலிருந்து பூலோகத்திலே இருக்கிற அவளை நோக்கி கூப்பிட்டார். A relationship அந்த இடத்திலே உறவை பார்க்கிறோம். called from heaven to the earth. பரலோகத்திலிருந்து It பூலோகத்திற்கு. began in the wilderness. அது அந்த வனாந்தரத்திலே வைத்து துவங்கியது. Many years later, பல வருடங்கள் கழிந்து you see this relationship இந்த உறவை திரும்பவுமாக நாம் பார்க்கிறோம். still continuing அந்த உறவு அப்படியே தொடர்ந்து in the கொண்டிருக்கிறது wilderness. இந்த வனாந்தரத்திலே So வைத்து. set apart youth, ஆகவே பிரித்தெடுக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளே, right here in this place, இந்த இடத்திலே வைத்து கூட we're not going to attract you with blessings. இப்படியாக ஆசை வார்த்தை சொல்லி ஆசீர்வாதங்களை சொல்லி நாங்கள் இங்கே அழைக்க We're not போவதில்லை. going to lure you with promises and miracles. இப்படியாக உங்களுக்கு இது நடக்கும், பலவிதமான அற்புதங்கள் நடக்கும் என்ற வார்த்தைகளை சொல்லி நாங்கள் கூப்பிட And at போவதில்லை. the same time, we're not going to instill fear or duty or compulsion in your heart. அதே சமயத்திலே உங்கள் இருதயத்திலே பயத்தை உண்டி பண்ணி நீங்கள் இப்படியாக கீழ்ப்படிய வேண்டும் என்ற காரியத்தை சொல்லி நாங்கள் கூப்பிட போவதில்லை. All we are going to do, நாங்கள் செய்ய போவதெல்லாம் like these parents, இந்த பெற்றோர்களைப் போல is to continually tell you the Father's love. இங்கே தொடர்ந்து அந்த பிதாவின் அன்பை குறித்து நாங்கள் சொல்ல And then போகிறோம். when you see Him அவரை நீங்கள் காணும் பொழுது for yourself, உங்களுக்காக there will be a beginning of a அந்த relationship இடத்திலே ஒரு உறவின் ஆரம்பத்தை நீங்கள் பார்க்கலாம். between you and your Father. நீ உங்களுக்கும் அப்பா பிதாவின் இடத்தில் இருக்கிற அந்த உறவு. But I assure you ஆனால் இன்றைக்கு ஒரு உறுதி நான் that கொடுக்கிறேன், whatever comes from this place இந்த இடத்திலிருந்து வருகிற எந்த காரியமும் is going to feed that relationship. இதோ அந்த ஒரு உறவை உங்களுக்கு ஒரு போஷிக்கிற ஒரு It's இடமாக going to இருக்கும். nurture that relationship. அந்த உறவை பலப்படுத்துகிற போஷிக்கிற ஒரு It's காரியமாக going to இருக்கும். help that relationship grow stronger and more fruitful. இதோ அந்த உறவானது பலப்படுத்தி பெருகி கனிகள் கொடுக்கும்படியான ஒரு காரியமாக So if மாறப்போகிறது. that is your desire, இது உங்களுடைய வாஞ்சியாக to இருக்குமானால் all my set apart youth, என்னுடைய இந்த செட்டப்பாட் பிரித்தெடுக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் I எல்லோரும் urge you உங்களை நான் to உற்சாகப்படுத்துகிறேன். stick to this place இந்த இடத்தில் வைத்து வாருங்கள். and to always run to the Father's house. அப்பா பிதாவின் வீட்டிற்கு ஓடி But வாருங்கள். I want to share this one thing and conclude. இந்த ஒன்றை நான் உங்களிடத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Hagar's God was always the God of seeing, இதோ ஆகாருடைய தேவன் was always the God of seeing. அவரை பார்க்கிற தேவனாக இருந்தார். But it was in the wilderness that she saw him. ஆனால் அந்த வனாந்திரத்திலே வைத்துதான் ஆகார் தேவனை கண்டார். There could be a million people telling you இப்படியாக பல லட்சக்கணக்கான மக்கள் உங்களிடத்திலே the சொல்லலாம், Father's love and of all about this God who sees. இந்த தேவனுடைய அன்பு உங்களை காண்கிற தேவனுடைய அன்பாக But இருக்கிறது until என்று. you say, and then I saw him, there won't be a relationship at all. நீங்கள் இப்படியாக என்னை காண்கிற தேவனை நான்
நான் கண்டேன் என்று சொல்கிற பொழுதுதான் அந்த உறவு அந்த இடத்திலே வைத்து துவங்குகிறது. So my desire is ஆகவே என்னுடைய வாஞ்சை that today or someday, இன்றைக்கோ இல்லது இன்னொரு that நாளோ just like Hagar, இந்த ஆகாரை போல you will choose to say, I have seen the one who's seen me. இப்படியாக ஆகாரை போல என்னை கண்ட தேவனை நான் கண்டேன் May என்று God நீங்கள் bless you. சொல்லும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.